வருவானடா, அவன் வருவானடா. நான் வருவானான்னு கேட்டா அவன் வரமாட்டேன்னு சொல்றான்டா. நகைக்கண்ல பயம் இருக்கிறவன் கூட தெரிச்சு ஓடிடு. அவன் வருவானான்னு கேட்டா அவன் வரமான்னு சொல்றான்டா. வந்துடுவானடா. சார் என்ன இன்டென்சிட்டி சார் வாய்ஸ்ல, அப்பா. அருணாள் சிரிப்பு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க அருணாள். என்ன ஜென்மண்டா நீ. அழகான புது வீடு கட்டியாச்சு. ஆனா நான் சொல்லிட்டேன், கிச்சன் மட்டும் மாடர்னாவும் கிளாசிக்காவும் இருக்கணும்னு. அதனாலதான் பிரீத்தி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். பிரீத்திக்கு நான் கேரண்டி. சபாஷ். நீங்க நிறைய வாய்ஸ் பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பெருமை மிக்க தருணம்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரௌட் மொமெண்ட். நான் இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இந்த மொமெண்ட் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு. இப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஃபுல்லா தான் கொடுக்க போறோம். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்ச இந்த டேக் ஓகே கிடையாது. என்னுடைய டைரக்டர் என்னுடைய ரைட்டர் ஓகே சொன்னாதான் அது ஓகே. ஸோ நாங்க வந்து வெறும் டூல் தான். ஸோ ஒரு டைரக்டர் தான் எங்களை வந்து இது வேணும் அது வேணும்னு வாங்கிக்கிறோம். ஸோ எல்லா நாளுமே நல்ல முக்கியமானதுன்னு ஒரு முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். ஏன்னா மற்ற வேலையை விட இந்த வேலையில என்ன தெரியுங்களா, ஒரு அது பேக்கப் ஆன உடனே நல்லா பண்ணீங்க, நாளைக்கு அந்த சீன் வரும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ செஞ்ச வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து பேமெண்ட்டை தாண்டி ஒரு பாராட்டுன்றது இருக்கும். நான் வந்து ரன்ல வந்து அட்டுல் குல்கர்னிக்கு ஆக்ட் பண்ண, அதுக்கு ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் 2002. ஸோ அதெல்லாம் ஒரு பெஸ்ட் தருணம். ஒரு விஐபி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றாங்க ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு அற்புதம். நாட்டாமையில பேசினது அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கெல்லாம் நிறைய டேக் வாங்குவதில்ல. பட் முடிஞ்சு அது வந்து அந்த முக்கியமான தருணம்ன்றது ஒர்க் பண்ற இடத்துல இல்ல உண்மையிலேயே. அது யாராவது பாராட்டும் போதுதான் இருக்கும் அந்த தருணம். எங்களுக்கு அந்த அத்துல் குல்கர்னி வாய்ஸ். வருவானடா, அவன் வருவானடா. நான் வருவானான்னு கேட்டா அவன் வரமாட்டேன்னு சொல்றான்டா. நகைக்கண்ல பயம் இருக்கிறவன் கூட தெரிச்சு ஓடிடு. அவன் வருவானான்னு கேட்டா அவன் வரமான்னு சொல்றான்டா. வந்துடுவானடா. சார் என்ன இன்டென்சிட்டி சார் வாய்ஸ்ல, அப்பா. ஓ பக்கத்துல உட்காந்துட்டு அழகான புது வீடு கட்டியாச்சு. ஆனா நான் சொல்லிட்டேன், கிச்சன் மட்டும் மாடர்னாவும் கிளாசிக்காவும் இருக்கணும்னு. அதனாலதான் பிரீத்தி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். பிரீத்திக்கு நான் கேரண்டி. சபாஷ். டக்குனு அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டாரு. அதுதான் கிரேட் 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 கிரேட். பஸ் ஏதாவது சாரல் அடிச்சுதா? இல்ல அவ்வளவா இல்ல சார். அப்படியே நீங்க சொன்னதுனால அந்த நாட்டாம தாய் கிளவியும் கேவலம் ராப்பிச்சக்காரன் சோறு வேணாக்கிட்டு போறான். உனக்கு வாய்க்கு ரசிக்க சோறு கேக்குதாக்கும். பருவத்துல பன்னிக்குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகும்பு தாண்டி நான் உன்னை தொட்டேன். சபாஷ். ஆனா பஞ்சாயத்துல நிக்க வச்சு எனக்கு 10 காய் போட்டியடி. தாய் கழுவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க. நீ எனக்கு தாயா? ஆறு சொன்னா? நான் உனக்கு புள்ளையா பிறந்ததுனால நீ தாயான, இல்லாட்டி போன நீ மலடியாக்கு. வாவ், சூப்பர் சார், சூப்பர் சார். உண்மையிலேயே குரல் வழி நடிகர்கள்ங்கிறதுக்கு எந்த வகையான குறைவும் கிடையாது. உங்க குரல் தான் அங்க நடிச்சிருக்குங்கிறது பேசும்போது அப்படியே தெரியுது. தேங்க்யூ சார். மேடம், இந்த ஆடு பேசினதுனால நீங்க ஆட்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற அந்த அந்த டேர்ம்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பேசின ஆட்ல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஆடு? ஆப்வியஸ்லி பிரீத்தி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அழகான புது வீடு கட்டியாச்சு. ஆனா நான் சொல்லிட்டேன், கிச்சன் மட்டும் மாடர்னாவும் கிளாசிக்காவும் இருக்கணும்னு. அதனாலதான் பிரீத்தி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். பிரீத்திக்கு நான் கேரண்டி. சபாஷ். வேற ஆட்ல ரொம்ப பெரிய பெரிய கிளைண்ட் கூப்பிட்டு சார் செம்மமா அப்படின்னு சொன்ன அந்த ஆடு இல்ல, மூவி ப்ரமோஷன்ஸ், எஃப்எம் ப்ரமோஷன்ஸ்லாம் வரும்போது யாக்கைன்னு ஒரு படம் வந்தப்போ எனக்கு ஊட்டி குளிர்ல அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடினா, அது யாக்கையோட சின்மை பாடின அந்த சாங் அப்படி சீக்வன்ஸ் வரும். யாக்கை மார்ச் 3 முதல் அப்படின்னு கட் ஆகும். ஸோ அது வந்து பயங்கர ஹிட். சூரியன் எஃப்எம்ல எல்லா எஃப்எம்ஸ்லயுமே வந்து இட் வாஸ் கீப் ஆன் டெலிகாஸ்டிங் அண்ட் எவ்ரிபடி தாட் த சிங்கர் ஹேஸ் ஸ்போக். ஆனா சிங்கர் வந்து தனியா பாடிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வாய்ஸ் வந்து அந்த ப்ரோமோ வந்து அது தேவைப்பட்டது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இப்போ உங்க வாய்ஸே பக்கத்துல உட்காந்து யாராவது கேட்டுட்டு இந்த வாய்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சார் பொன்னம்பலம் படம் பாக்குறாரு, நாட்டாமை படம் பாக்குறாரு, அச்சா திட்டுனது அது யாருக்கும் சொல்ல முடியாது. நல்லா நடிச்சிருக்காங்க, எவனோ குரல் கொடுத்து சொதப்பிட்டாங்க. பரவாயில்லன்ட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி கடமை வந்துட்டு. அருணாள் சிரிப்பு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க அருணாள். என்ன ஜென்மண்டா நீ. அந்த வாய்ப்பு முதல்ல அர்னால்டுக்கு பேசுற வாய்ப்பு எப்ப இருந்தது? மோகன் சொல்லிட்டு தேவநாராயணனுடைய சன், என்னை வந்து வாழ வச்ச தெய்வம் வந்து தேவநாராயணன் டப்பிங்கில், அவருடைய சன் மோகன்குமார். அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். அவங்க சன்ஸ் 2 பேருடைய பேக்ரவுண்ட்ஸ் அவங்களால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அவங்க தான் காரணம். அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணார்,
6 நாள் படம். ஓகே அதில் என்ன பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பேச வச்சாங்க. ஓகே கமாண்டோ. ஓகே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? என் குழந்தைய நீ எடுத்துகிட்டு வந்துட்ட, அதை நான் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் என்கிட்டயே வா. ஆ வாடா. இப்போ நீங்கள் மாமரத்து எடுத்து பாடினீங்க சார். அலைக்குள் ஓவியத்தில் முதல்ல அவருக்கு வாய்ஸ் கொடுத்ததும் நீங்கள் கார்த்திக் சாருக்கு வாய்ஸ் கொடுத்தது நீங்கள் தான். பாலா நுணுக்கமாக நாடகம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அலைகள் ஓய்வதில்லை அந்த 80s வந்த அந்த காதல் கதைகளுக்கு எல்லாமே இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஆப்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிற அத்தனை இளம் கதாநாயகர்களுக்கும் நான் அடியன் தான் குரல் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நிலை இருந்தது. அப்படி அலைகள் ஓய்வதில்லையில் கார்த்திக் ஐயாவுக்கு பேசணும். தேவி, செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன். தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது. முறிந்த என் மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்று புகை இடமில்லா இறுக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் கைத்தட்ட வேண்டும். நாங்க அப்படியே மெய் மறந்துட்டோம் சார். Watch it only on BS Salute.